எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். பீட்டர் லிஞ்ச் அவர்களும், ஜான் அவர்களும் எழுதின லேர்ன் டு ஏர்ன் புக் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா தொடர்ந்து. முந்தைய பதிவுல கோயிங் பப்ளிக், அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பத்தி பார்த்தோம். ஆப்பிள் நிறுவனத்தோட இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் 1980 நடந்தது. அந்த விஷயம்லாம் நம்ம பேசணும் இல்லையா. இப்போ அடுத்தது, நீங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் போட்டு ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆயிடுச்சு. லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் கடக்கணும், அதாவது 3 விஷயம் சொல்றாங்க. கம்பெனி when it is young, அதோட ஆரம்ப காலகட்டத்தில். ரைட். கம்பெனி when it is in middle ages, அதாவது மத்திய காலங்களில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சு அது எப்படி இருக்கும். கம்பெனி when it is old, ரைட். ஒரு 50 வருஷம் 60 வருஷத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி எப்படி இருக்கும். இது மூணும் ஷேர் ஹோல்டர்ஸ் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஒரு கம்பெனி யங் ஏஜஸ்ல இருக்கிறப்போ, மிடில் ஏஜஸ்ல இருக்கிறப்போ, ஓல்ட் ஏஜஸ்ல இருக்கிறப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். தென் கம்பெனிக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம், ரைட். எப்போ அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பிரீஃபா பார்ப்போம், சுருக்கமாக பார்த்துருவோம். யங் ஏஜஸ்ல முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம அவர் அமெரிக்க சூழலை வச்சு பேசியிருக்கிறாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக் ஆப்பிள் நிறுவனத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. ஆப்பிள் பப்ளிக் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 4 ப்ராடக்ட் டிசைன் பண்ணிட்டாங்க. அதுல ஆப்பிள் 3 ஒரு சில பற்றாக்குறைகள், ஷார்டேஜஸ், ஒரு சில ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இருந்தது, ரைட். அது வெளியில மார்க்கெட்டுக்கு நல்லா மூவ் ஆகாதப்ப கிட்டத்தட்ட அந்த ஷேர் பிரைஸ் 50% குறைஞ்சதுங்க, ரைட். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஒரு புதுசா வர்ற கம்பெனிக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கஸ்டமர்ஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பீட் பண்ணலை, இல்லை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணலை அப்படின்னா ஷேர் பிரைஸ் ஆப்வியஸாகவே குறைய ஆரம்பிக்குங்க. இது யங் கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். என்ன மாதிரி பிரச்சனையா இருக்கும்னா, அவங்களுக்கு கேஷ் வேணும் கண்டினியூஸா, ரைட். அவங்களுக்கு கேஷ் ரிசர்வ்ஸ் கம்மியா இருக்கும் யங் ஏஜஸ்ல. அந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா எலக்ட்ரிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே தெரியும், ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஓலா எலக்ட்ரிக் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் போட்டாங்க. லிஸ்டிங் ஆகிறப்ப அது எவ்வளோ ப்ரைஸ்ல இருந்தது, இன்னைக்கு அது எத்தனை % குறைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. அதுல உள்ள இஷ்யூஸ், ரைட். அதுல கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஷேர் பிரைஸ் டிராப் ஆகும். 50% வரைக்கும் டிராப் ஆயிருக்குங்க ஆப்பிள். இன்னைக்குள்ள ட்ரெண்ட்ல இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓலா எலக்ட்ரிக் ஒரு யங் கம்பெனி உள்ள வருது. இப்போ எமர்ஜிங் ஃபீல்ட்ல இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல அடுத்த ஏத்தர் எனர்ஜி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குங்க, கேஷ் பிரச்சனை இருக்கும். பட் ஏத்தர் எனர்ஜியை கிட்டத்தட்ட 40%க்கு மேல ஹீரோ ஹோல்ட் பண்றாங்க, ரைட். அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஓலாவுக்கு அந்த சப்போர்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஹீரோவுக்கு நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி அவங்க பிசினஸை டெவலப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் யங் கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில மாடல்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாடலுக்கு ஆகிற செலவு அவங்களால எடுக்க முடியாது. புது மாடல்ஸ்க்கு அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஸ்டோர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும், சேலரி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பேங்க்ரப்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குங்க. இந்த ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யங் ஏஜஸ்ல ஒரு கம்பெனி ஸ்மால் கேப்பா தாங்க ஆரம்பிக்கும். தென் அது மிட் கேப்பா மாறும், அதுக்கப்புறம் லார்ஜ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வர முடியும். ஸோ அந்த ஸ்மால் கேப் கம்பெனில ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன இதுல லாபமா நஷ்டம் அப்படின்னு பார்த்தா அது நல்ல நிறுவனமா இருந்தது, ரைட். ஸ்மால் கேப்ல நல்ல எமர்ஜிங் ஃபீல்டுல ஃபார் எக்ஸாம்பிள் ஏத்தர் எனர்ஜி நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், ரைட். பயோ ஃபியூல்ஸ், அதாவது ரினியூபிள் எனர்ஜி சைடு, அதாவது ஃபாசில் ஃபியூல்ஸை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அது ஒரு எமர்ஜிங் ஃபீல்டு தான். அவங்க இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு ஒரு மிட் கேப் கம்பெனியாகவும், ஒரு 20 வருஷம் 50 வருஷம் கழிச்சு ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியா மாறுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு இல்லையா. க்ரோத் நல்லா இருக்கும், ரைட். அந்த யங் ஏஜஸ்ல அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட க்ரோத் நல்லா இருக்குங்க. அந்த யங் ஏஜஸ்ல அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அவங்களோட க்ரோத் பெர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் நல்லா இருக்குங்க. யங் ஏஜ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க விஷயம். மிடில் ஏஜஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா காம்படிஷன்ஸ் நிறைய வந்துருங்க, ரைட். க்ரோத் யங் ஏஜஸ்ல அந்த கம்பெனி இருக்கிறப்ப க்ரோத் எவ்வளவு இருக்கோ அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் காம்படிட்டர்ஸ் நிறைய வந்துருவாங்க, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்குள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க, ஏர்செல்னு ஒரு கம்பெனி இருந்தது இந்த டெலிகம்யூனிகேஷன் செக்டர்ல. அவங்க இன்னைக்கு இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் அவங்க டாமினன்ட் பிளேயர்ஸா இருந்தாங்க. பட் காம்படிட்டர்ஸ், ரைட், காம்படிஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஜியோ வந்தாங்க,
ரைட். ஜியோ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அவங்க வந்து ஆயில்ஸ் அண்ட் நேச்சுரல் கேஸ்ல இருந்து அவங்க பணத்தை எடுத்து ஜியோல போட்டாங்க. அப்படி ஏர்செல்க்கு பேக்கப் பண்றதுக்கு ரிலையன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட்டு, அவங்களுக்கு இருக்கிற கேஷ் ஃப்ளோ, அவங்களோட பிஸ்னஸ், அதாவது ஆயில் பிஸ்னஸ் எப்படி இருந்ததுன்னு தெரியும் ஒரு 15 இயர்ஸ் பேக். இன்னைக்கு தானே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, இன்னும் குறையும். நம்ம நான் சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் குறைஞ்சலன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து 30% கூட இன்னும் வரல. ரைட். ஸோ இந்த மிட் ஏஜ் கம்பெனிஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா காம்படிட்டர்ஸ் தாங்க பிரச்சனை. ரைட். ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளவு சீக்கிரம் அவங்க கொண்டு வர்றாங்க, ரைட், எவ்வளவு அக்ரெசிவா அவங்க கொண்டு வருவாங்க, கண்டினியூஸா அவங்க டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 15 to 20 இயர்ஸ் இருக்குங்க. ஒரு மிட் ஏஜ் கம்பெனினா 15 இயர்ஸ் வந்து ஃபீல்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு கேஷ் வேணும் அப்படின்னா பேங்க்ல போய் அவங்க கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கும். அந்த ரெப்புடேஷனை வச்சு அவங்க போய் பேங்க்ல பணம் கேட்டு வாங்கிக்கலாம். வாங்கி அவங்க கண்டினியூஸா க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிற கம்பெனிஸ் மிடில் ஏஜ்ல, இப்போ பயோகான்னு ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பிஸ்னஸை வாங்கினாங்க. ரைட். அவங்களுக்கு இப்போ கடன் இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து பேங்க்ல பணம் கொடுத்தா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவங்க கடன் வாங்கினப்ப அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இவ்வளவு இல்லை. அவங்க எங்க கடன் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியலங்க. டாலர்ஸ் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி. அவங்க நேரம் பாருங்க, கடன் வாங்கினதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்கச்சக்கமா 5.5 வரைக்கும் வந்துருச்சு. ரெண்டுக்கு கம்மியா இருந்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ரொம்ப வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்ததுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். பட் அவங்க வந்து சர்வே ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு 30 வருஷம் ஏற்கனவே இந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. மெடிக்கல் ஃபார்மா செக்டர்ல இருக்காங்க. பயோ சிமிலர்ஸ் தான் அந்த பிஸ்னஸ் தான் அவங்க வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ரன் பண்ணணும்னு தெரியும். ரைட். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் இருப்பாங்க. பேங்க் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மிட் சைஸ் கம்பெனிஸ்ல காம்படிஷன்ஸ் வந்து பிரச்சனை. கடன் வாங்குறதுல அவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் மிட் சைஸ் கம்பெனியை பார்க்குறப்போ அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு கடன் இருக்கா அப்படின்றது. பெரும்பாலான மிட் சைஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு கடன் வாங்கி தாங்க அவங்கள வந்து டெவலப் பண்ண முடியும். பட் லார்ஜ் சைஸ் when it is in old age, ஒரு கம்பெனி வந்து மிடில் ஏஜ் தாண்டி ஓல்ட் ஏஜுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா குழுமம், டாடா ஸ்டீல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரைட். டாடா ஸ்டீலா இருக்கலாம், இல்லை ஒரு டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். ரைட். அந்த டாடா நிறுவனமே ஆரம்பிச்சு ஒரு டாடா குழுமமே வந்து 150 வருஷமா இருக்கிறாங்க. ரைட். அவங்க இந்த மிடில் ஏஜஸ்க்கும் அந்த ஓல்ட் ஏஜஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ஓல்ட் ஏஜ் கம்பெனிஸ் வந்து மிடில் ஏஜ்ல இருந்து ஓல்ட் ஏஜுக்கு போகணும் அப்படின்னா அவங்க நிறைய அக்விசிஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பயோகான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா அக்விசிஷன் பண்றாங்க இல்லையா. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ், டாடா குடும்பத்துல நிறைய அக்விசிஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜாகுவாரை வந்து அவங்க வாங்கினாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி அக்விசிஷன்ஸ் நிறைய பண்ணி அவங்கள்ட்ட கேஷ் ரிசர்வ் வந்து நிறைய இருக்கும், சர்ப்ளஸ் மணி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட குடும்பத்துல டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க ஒரு குவார்ட்டருக்கு 10,000-11,000 கோடி ப்ராஃபிட் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு 45,000 கோடி கேஷ் ஃப்ளோ இருக்கும். ரைட். ப்ராஃபிட் பண்றாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு 72% வந்து அந்த பணம் வந்து டாடா குடும்பத்துக்கு தான் போகும். அதை வச்சு அவங்களோட பிசினஸை டெவலப் பண்ணிக்குவாங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆனாலும் அதை வந்து ஈடுகட்டுற அளவுக்கு அவங்கள்ட்ட கேஷ் ஃப்ளோ இருக்கும். ரைட். இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஓல்ட் ஏஜ் கம்பெனிஸ்க்கு ஏன் போகணும் அப்படின்னா, அந்த கம்பெனிஸ் அவ்வளோ சாமானியமா பேங்க்ரப்ட் ஆகாது. கம்பெனி வந்து போண்டி ஆகாது. ரைட். இந்த ஓல்ட் ஏஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்டர் ரெட்டிஸ் லேப், சன் ஃபார்மா, பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கிறாங்க இல்லையா. அந்த கம்பெனிஸ் இப்போ வந்து உங்களோட 2 வீலர் செக்டார்னு எடுத்துக்கலாம், பஜாஜ் ஆட்டோ. ரைட். அவங்கலாம் வந்து ரொம்ப ரெப்யூட்டடான பிஸ்னஸ் வந்து அவங்க 30 இயர்ஸ்க்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்கள்ட்ட நல்ல கேஷ் ரிசர்வ் இருக்கும். பஜாஜ்ல ஃபினான்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக்கல், எப்படி டாடா குடும்பத்துல நிறைய கம்பெனிஸ் இருக்கோ அதே மாதிரி பஜாஜ் குடும்பத்திலையும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஒன்னுல இருந்து ஒன்னு அவங்க அமௌண்ட்டை வந்து எடுத்து போட்டு அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கு கேஷ் ரிசர்வ்ஸ் நிறைய இருக்குங்க. அவங்க வந்து என்ன இதுல ஒரு ப்ராப்ளம், when கம்பெனி இஸ் அட் ஓல்ட் அப்படின்னா அவங்களோட க்ரோத் கம்மியாக தான் இருக்கும். ரைட். இப்போ யங் ஏஜஸ்ல இருக்கிற கம்பெனியோட கம்பேர் பண்றப்போ ஓல்ட் ஏஜ் கம்பெனிஸோட க்ரோத் கம்மியா இருக்கும். பட் அவங்க டிவைடண்ட் நிறைய தருவாங்க. ரைட். யங் ஏஜஸ்ல இருக்க கம்பெனியை விட ஓல்ட் ஏஜ் கம்பெனிஸ் டிவைடண்ட் நிறைய தருவாங்க. கம்பெனி அவ்வளோ சாமானியமா போண்டி ஆகாது, பேங்க்ரப்ட் ஆகாது. நம்பகமான ஆட்கள் 100 வருஷத்துக்கு மேல அவங்க அந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பண்றப்ப அவங்களுக்கு அந்த பிசினஸ்ல உள்ள இன் அண்ட் அவுட் எல்லாம் தெரியும். புதுசா அக்விசிஷன்ஸ் நடக்கும். கண்டினியூஸா அவங்க ரெவன்யூவை ஒரு 5 to 10% வந்து டெவலப் ஆகுறது, க்ரோ ஆகுறது கண்டினியூஸா அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கான கேஷ் ஃப்ளோ அவங்களுக்கு இருக்கும். நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனிஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதாங்க. ரைட். ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து நீங்க போடுறீங்க, லாஸ் ஆகினா உங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா இந்த மிட் சைஸ்ல இருந்து
லார்ஜ் சைஸ் வென் கம்பெனிஸ் அட் ஓல்டேஜ் கம்பெனிஸ் ரைட், நல்ல ரெப்யூட்டடான கம்பெனிஸ் வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. ரைட், இது தாங்க பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொல்றாரு. அவர் வந்து யூஎஸ்ல இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் யூஎஸ் ஸ்டாக்ஸ் வச்சு சொல்லியிருக்கிறாருங்க. எக்ஸாம்பிள் அவர் சொன்ன எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்றேனே. இப்போ யூஎஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிங்க, ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி, ரொம்ப பிரபலமான கம்பெனி. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1900 இருந்து 1900 இருந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், 1960 வரைக்கும் அவங்களோட பிசினஸ் பயங்கரமான பிசினஸ். ஒரு பெரிய கம்பெனி ஆயிடுச்சு, ஒரு அசைக்க முடியாத கம்பெனி ஆயிடுச்சு. அந்த கம்பெனியே ஒரு டைம் ஆகிறப்போ 1960ஸ்க்கு மேல யூஎஸ்ல எலக்ட்ரானிக்ஸ்க்கு நிறைய கம்பெனிஸ் வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎம், தென் ஆப்பிள், ரைட், இவங்கெல்லாம் வந்து வர்றப்போ இப்போ ஸ்டீலோட பிஸ்னஸை விட இந்த எலக்ட்ரானிக்ஸோட பிஸ்னஸ் இருக்குல்ல, எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு செமிகண்டக்டர்ஸ், இந்த பிஸ்னஸ் எல்லாம் அந்த பிஸ்னஸை தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த ஓல்டேஜ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஓல்டேஜ் கம்பெனிஸ் கண்டினியூஸா க்ரோ ஆகணும்னா எல்லா செக்டார்லையுமே க்ரோ ஆக முடியாது. ரைட், அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த யூஎஸ் ஸ்டீல் சொன்னோம். ஸ்டீல்ல தான் எல்லாமே வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா விஷயத்துக்குமே ஸ்டீல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அசைக்க முடியாத கம்பெனியா இருந்ததை 1960க்கு மேல அந்த கம்பெனியை பீட் பண்ணிட்டு பல எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்கள் வந்து நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும்னா என்விடியான்னு ஒரு நிறுவனம் வந்திருக்குது இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்ற விஷயம் உள்ள வருது. அவங்க அதுல பெரிய பிளேயரா வர்றாங்க இல்லையா. இப்போ பழைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்களோட ஒரு 20 வருஷமா வந்து யூஎஸ்ல பெரிய கம்பெனி, இந்த 7 பிக் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கூகுள், தென் மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு இவங்க மேல வர்றாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஹை லெவல் ஓல்டேஜ் கம்பெனிஸ்க்கு ரெகுலரா க்ரோத் இருந்துகிட்டே இருக்குன்னா அவங்களோட செக்டாரை பொறுத்து அது மாறுங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம வாங்கணும். ஸோ அடுத்த பதிவுல பீட்டர் லிஞ்ச் அவர்கள் என்ன சொல்றாரு அடுத்த பதிவுல பார்ப்போங்க. எல்லாருக்கும் நன்றி.